சென்னை பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் பிலிம் சிட்டி நுழைவு வாயிலில் அருகே பிரமாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் அங்கு சுமார் 300 போலீசார் குவிக்கப்பட்டனர். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தமிழர்களின் கலாசாரத்தை மீறும் வகையிலும் முகம் சுளிக்க செய்யும் செயல்கள் நடைபெறுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கம் அருகே போலீசார் குவிக்கப்பட்டனர். பிலிம் சிட்டி நுழைவு வாயிலின் எதிரே குந்தம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பாதையில் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி அளித்து இருந்தனர். இதையடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் அங்கு குவியத் தொடங்கினர். இதனால் போலீசாரும் உடனே அங்கு குவிக்கப்பட்டனர். பிலிம் சிட்டிக்குள் யாரும் நுழைய முடியாத வகையில் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தலைமையில் போராட்டத்தை தொடங்கினர். 100க்கும் அதிகமானோர் திரண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கலாச்சார சீரழிவை உருவாக்கும் பிக் பாஸை அனுமதிக்க மாட்டோம் எனவும், தமிழக அரசே தடைசெய் பிக் பாஸை தடைசெய் என்ற பதாகைகளை ஏந்தி நின்றனர். தொடர்ந்து வேல்முருகன் பேசுகையில், விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் 9 நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அத்துமீறலும் இரட்டை அர்த்த வசனங்களும் பார்க்கின்ற தமிழ் சமூகத்திற்கு சங்கடம் ஏற்படுத்தும் வகையில், பார்க்க முடியாத வகையில் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. உடனடியாக இதனை தொலைக்காட்சி நிறுவனம் ஒழுங்குபடுத்த வேண்டும். தமிழக அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஆந்திராவில் தடை செய்யப்பட்டு பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டு வெளியிடப்படுகிறது. மிக மோசமான இதுபோன்ற காட்சிகளும் பதிவுகளும் இடம்பெறுகிறது. இதனை விஜய் டிவி நிர்வாகம் ஒழுங்கு செய்யவில்லை என்றால் நிச்சயம் நானே அடித்து நொறுக்குவேன் என்று கூறினார்.